போகி பண்டிகை 2025. போகி அன்று இந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை செழிக்கும். வாங்க நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கலைத்தான் பெரும்பாலானவர்கள் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதன் முக்கியத்துவமே பலருக்கும் தெரியாது. போகி பண்டிகையை விடுமுறை நாளாக மட்டுமே பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொங்கல் பண்டிகையன்று நாம் செய்யும் பூஜைகள், வழிபாடுகள் ஆகியவற்றின் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க செய்வதே போகி பண்டிகையின் நோக்கமாகும். போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிப்பது மட்டுமல்ல, அந்த நாளில் வேறு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், பொங்கலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும், போகி பண்டிகையன்று எந்த தெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். போகி பண்டிகை 2025. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகையாகும். பழைய கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். முந்தைய காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இயற்கை சார்ந்ததாக இருந்தது. அதாவது மண்பாண்டங்கள், தென்னை மற்றும் பனை மரத்தின் மட்டைகளில் ஓலைகளில் செய்த பொருட்களாக இருந்தது. இவற்றை ஒரு வருடம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இதனை போகி பண்டிகை அன்று எரித்துள்ளனர். இதனால் இன்று வரை போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் போகி பண்டிகை அன்று ஏதாவது பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என பிளாஸ்டிக் போன்ற இயற்கையை மாசுபடுத்தும் பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்துகிறோம். இது போன்ற இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை தவிர்த்து அதற்கு பதிலாக நம்முடைய மனதிலுள்ள வேண்டாத தேவையற்ற கெட்ட விஷயங்களை எரித்து விட்டு மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அப்படி புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும்போது நம்முடைய மனதையும் தூய்மையாக வைத்து கொண்டு புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும். இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி 13 அன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பொங்கல் வைத்து வழிபட நல்ல நேரமாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் கணிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு தயாராகும் முறை. போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள தூசி, ஒட்டடை ஆகியவற்றை துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை எடுத்து தண்ணீரால் துடைத்து மீண்டும் அதே இடத்தில் வைத்து மஞ்சள், குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். அதோடு கடைகளில் விற்கும் கூரை பூ வாங்கி அதோடு வேப்பிலை இலைகளை சேர்த்து வீட்டின் வாசலில் கட்டி பொங்கலை கொண்டாட தயாராக வேண்டும். போகி பண்டிகையன்று எடுத்து துடைத்து சுத்தம் செய்து வைத்த சுவாமி படங்களில் மீண்டும் தெய்வீக தன்மையை கொண்டுவர பூஜை செய்வது அவசியமாகும். போகி அன்று வழிபட வேண்டிய தெய்வம். போகி பண்டிகை அன்று பகல் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்த பிறகு மாலை 7 மணிக்கு பின் வீட்டு தெய்வத்தை அழைத்து பூஜை செய்ய வேண்டும். வீட்டு தெய்வம் என்பது குலதெய்வம் மற்றும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து செய்யும் பூஜையாகும். குலதெய்வம் தெரியாதவர்கள் அன்னை காமாட்சி, முருகப் பெருமான் ஆகியோரை குலதெய்வமாக எடுத்து வழிபடலாம். பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி துள்ளு மாவு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். துள்ளு மாவு என்பது சிறிதளவு பச்சரிசியை சிறிது நேரம் ஊற வைத்து ஈரம் போக உலர்த்திய பிறகு அதை மிக்சியில் மாவாக திரித்து கொள்ள வேண்டும். அத்துடன் சிறிது வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை இடித்து போட்டால் போதும், துள்ளுமாவு ரெடி. இந்த துள்ளுமாவுடன் ஒரே ஒரு இளநீர், வெற்றிலை பாக்கு வைத்து சுவாமிக்கு படைக்க வேண்டும். அவற்றுடன் வெள்ளை சாதம் குலைவாக வடித்து அதை ஒரு கிண்ணத்தில் அச்சு போல் எடுத்து பிறகு அதன் மத்தியில் சிறிய அளவில் குழி பறித்து தயிர் விட வேண்டும். பின்னர் அந்த தயிர் இருக்கும் குழியை சுற்றி சிறிய துண்டாக நறுக்கிய வாழைப்பழம் மற்றும் அச்சு வெல்லத்தை மாறி மாறி வட்டமாக வைக்க வேண்டும். இவற்றை ஒரு இலையில் நைவேத்தியமாக படைத்த பிறகு தீபாராதனை காட்டி வீட்டின் நிலை வாசலில் துவங்கி வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல மனம் நிறைந்த சாம்பிராணி போட வேண்டும். சாம்பிராணி காட்டிய பிறகு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கான மந்திரங்கள், ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும்.
எதுவும் தெரியாதவர்கள் காமாட்சிக்குரிய மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, சிவபுராணம் போன்றவற்றை படிக்கலாம். வீட்டில் உள்ளவர்களை காக்க வேண்டும், துன்பங்கள் நீங்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு அந்த சாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாம். இந்த வழிபாட்டினை இரவு 7 மணிக்கு தொடங்கி 9 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். இதனால் வீட்டில் ஆண்டு முழுவதும் தெய்வீக சக்தியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்பது ஐதீகம். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.